அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 65:5 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. அப்ப தேவனை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. இந்த தேவன் ரட்சிப்பின் தேவன். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ரட்சகராய் வெளிப்பட போகிறார். ரட்சகராய் வெளிப்பட போகிறார். ஆமென். எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா. அப்ப நம்ம மட்டும்தான் அவர் நம்புறோம் இல்ல, அவரை அறியாதவர்களும் அவரை நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய நல்ல தேவன் தான் நம்முடைய ரட்சகர். இன்று நம்மை ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்களேன். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கென சில உத்தரவுகள், நீதியான நியாயமாய் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய சில காரியங்கள் தாமதத்தின் மேல் தாமதம், வஞ்சனையாய் பிறருக்கு போகிற மாதிரி இருக்கு. அது சொல்றாரு, நீதி உள்ள உத்தரவு அருளுகிற தேவன் நான். ஆமென். அப்ப நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். இன்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் ரட்சகர், நான் நீதியுள்ள தேவன். இன்று உனக்கு நீதியுள்ள உத்தரவுகளை நான் அருளுகிறேன். உனக்கென நியாயமாய் கிடைக்க வேண்டியவைகள் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப நீதியுள்ள உத்தரவு அருளுகிற கர்த்தர் பரலோகத்திலிருந்து உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். இந்த பூமியிலே அதன் தாக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். அப்ப கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால், அப்ப நீதியுள்ள உத்தரவுகளை அவர் செய்கிறாராம் பயங்கரமான காரியங்களின் மூலமாய். அப்படின்னா என்னன்னா, அஸ்டனைசிங் திங்ஸ், ஆச்சரியப்படத்தக்க சில காரியங்கள் மூலமாய் நீங்கள் அவருடைய நீதியுள்ள உத்தரவுகளை பார்க்க போகிறீர்கள். இதுவரை தாமதத்தின் மேல் தாமதம் அடைந்த சில காரியங்களிலே இந்த நாள் முடிவு, அதன் தாமதங்களுக்கு முடிவு வந்து நீதியாய் நியாயமாய் உங்களை சேர வேண்டியவைகள் உங்களை வந்து அடையும். ஆமென். அப்ப எல்லோரும் நம்பும் நம்பிக்கை தான் நம்முடைய ரட்சகர். நம்முடைய ரட்சகர் நமக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுவார். தேவன் இன்று உங்களுக்கு நீதியுள்ள உத்தரவுகளை அருளி உங்களை ஆச்சரியப்படுத்துவார். பயங்கரமான தம்முடைய கிரியைகளினாலே உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அதனாலே அவர்தான் உங்கள் ரட்சகர் என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.